வணக்கம். 10ஆம் வகுப்பு கணக்கு பாடத்தில் அடுத்த நிலைக்கு 83 என்ற பகுதியில் புள்ளியியலும் நிகழ்தகவும் என்ற பாடத்தில் இருக்கக்கூடிய வினாக்களை நாம் பார்க்க இருக்கிறோம். ஒரு தரவின் திட்ட விலக்கம் 3.6 ஆகும். அதன் ஒவ்வொரு புள்ளியையும் 3ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் புதிய தரவின் திட்ட விலக்கம் மற்றும் விலக்க வர்க்க சராசரியை காண்க. நம்மகிட்ட கொடுத்துருக்கிறது தரவின் திட்ட விலக்கம் சிக்மா இஸ் ஈக்குவல் டு 3.6. என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு புள்ளியையும் 3ஆல் வகுக்க கிடைக்கும் புதிய தரவின் திட்ட விலக்கம். இந்த திட்ட விலக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சிக்மா 1ன்னு வச்சுக்கலாமே, ஒரு பழைய திட்ட விலக்கம் இருக்குது. அந்த தரவுகளோடு ஏதாவது ஒரே எண்ணை தொடர்ந்து கூட்டினால் திட்ட விலக்கம் மாறாது, கழித்தால் திட்ட விலக்கம் மாறாது. கூட்டினாலோ கழித்தாலோ திட்ட விலக்கம் மாறாது. ஒவ்வொரு புள்ளியையும் ஒரு குறிப்பிட்ட எண்ணால் பெருக்கணும்னு வச்சுக்கோங்க. திட்ட விலக்கம், புதிய திட்ட விலக்கம் என்ன வரும்னா, அந்த ஏற்கனவே இருந்த திட்ட விலக்கம் இருக்கு இல்லையா, அதையும் அதே எண்ணால் பெருக்கணும். தரவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு புள்ளியையும் 2ஆல் பெருக்கணும்னா புதிய திட்ட விலக்கம் வேணும்னா திட்ட விலக்கத்தையும் என்ன பண்ணிக்கணும், 2ஆல் பெருக்கிக்கணும். அதே போல் ஒவ்வொரு புள்ளியையும் வகுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் புதிய திட்ட விலக்கம் வேணும்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்ட விலக்கத்தை அதே நம்பரால் வகுத்துக்கணும். கூட்டினாலோ கழித்தாலோ திட்ட விலக்கம் மாறாது. இப்போ உதாரணத்துக்கு இந்த கணக்கையே எடுத்துக்கலாமே. தரவினுடைய திட்ட விலக்கம் 3.6. ஒவ்வொரு புள்ளியோடும் 3ஐ கூட்ட புதிய திட்ட விலக்கம் என்னன்னா அதுவும் 3.6 தான். ஒவ்வொரு புள்ளியிலிருந்து 3ஐ கழிக்க புதிய திட்ட விலக்கம் என்ன, அதுவும் 3.6 தான். ஒவ்வொரு புள்ளியையும் 3ஆல் பெருக்க அப்படின்னா இந்த திட்ட விலக்கத்தை என்ன செஞ்சுக்கணும், 3ஆல் பெருக்கிக்கணும். அதுதான் புதிய திட்ட விலக்கம். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 3ஆல் வகுக்க. அப்போ ஏற்கனவே இருந்த திட்ட விலக்கத்தை 3ஆல் வகுத்துற வேண்டியது தான். 3.6 3ஆல் வகுத்தா விட 1.2. இதுதான் புதிய திட்ட விலக்கம். அப்போ புதிய தரவின் விலக்க வர்க்க சராசரி சிக்மா 1 ஸ்கொயர். அப்போ 1.2 ஸ்கொயர் பண்ணணும். 12 12 144. அப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோம்னா 1.44. இதை நினைவில் வச்சுக்கணும். கூட்டினாலோ கழித்தாலோ திட்ட விலக்கம் மாறாது. பெருக்கினா திட்ட விலக்கத்தையும் பெருக்கணும், வகுத்தா திட்ட விலக்கத்தையும் வகுத்துக்கணும். திட்ட விலக்கம் புதுசு கண்டுபிடிச்ச பிறகு அதை ஸ்கொயர் பண்ணோம்னா புதிய விலக்க வர்க்க சராசரி நமக்கு கிடைக்கும். இன்னொன்று நினைவில் வச்சுக்கோங்க, ஒரு தரவினுடைய திட்ட விலக்கத்தை வச்சு தான் இதெல்லாம் செய்யணும். ஒருவேளை இங்கே கணக்கில் கொடுக்கும்போது ஒரு தரவின் விலக்க வர்க்க சராசரி கொடுத்துருந்தாங்கன்னா விலக்க வர்க்க சராசரியிலேருந்து முதல்ல திட்ட விலக்கம் கண்டுபிடிச்சிக்கணும். அதன் பிறகு தான் மற்ற வேலையெல்லாம் செய்யணும். அதன் பிறகு தான் புதிய விலக்க வர்க்க சராசரிக்கு போகணும். விலக்க வர்க்க சராசரியிலேருந்து புதிய விலக்க வர்க்க சராசரிக்கு நேரடியாக போகக்கூடாது. விலக்க வர்க்க சராசரியிலேருந்து திட்ட விலக்கம் வரணும், திட்ட விலக்கத்திலிருந்து புதிய திட்ட விலக்கம் வரணும், புதிய திட்ட விலக்கத்திலிருந்து தான் புதிய விலக்க வர்க்க சராசரிக்கு போகணும். அடுத்த கேள்வி, ஒரு தரவின் திட்ட விலக்கம் மற்றும் சராசரி முறையே 6.5 மற்றும் 12.5 எனில் மாறுபாட்டு கெழுவை காண்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? திட்ட விலக்கம் சிக்மா எவ்வளவு, 6.5. சரி, சராசரி கொடுத்துருக்காங்களா, எக்ஸ் பார், அது 12.5. என்ன கேட்குறாங்க, மாறுபாட்டு கெழு. நேரடியாக ஃபார்முலா தான். மாறுபாட்டு கெழு சிவி இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. இதுதான் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை எழுதிடணும். ஃபார்முலா எழுதிட்டா இதுக்கு ஒரு மார்க். இப்போ மதிப்புகளை பிரதியிட வேண்டியது தான். தட் இஸ் ஈக்குவல் டு 6.5
பை 12.5 பெருக்கல் 100%. தட் இஸ் ஈக்குவல் டு, இங்கே புள்ளிக்கு இந்த பக்கம் ஒரு நம்பர், இங்கே புள்ளிக்கு இந்த பக்கம் ஒரு நம்பர், மேலைங்களையும் 10ஆல் பெருக்கிக்கலாம். அப்போ 65 பை 125 பெருக்கல் 100%. தட் இஸ் 65 பை 125, 5ஆல் சுருக்கணும்னா 4 5 5, 3 5 15. இது 5ஆல் சுருக்குனா 2 5 10, 5 25. அப்போ 13ஐயும் 100ஐயும் பெருக்கணும்னா 1300 பை 25. அதுக்கு பதிலாக இங்கேயே அடிச்சுக்கலாம். 4 25 25, 4 25 100. அப்போ 13 பெருக்கல் 4%, 13 பெருக்கல் 4ன்னா 52%. அவ்வளோதான் விட. நேரடியாக ஃபார்முலாவில் போட்டு மதிப்பு கண்டுபிடிச்சா வேலை முடியுது. அடுத்த கேள்வி, ஒரு தரவின் திட்ட விலக்கம் மற்றும் மாறுபாட்டு கெழு ஆகியன முறையே 1.2 மற்றும் 25.6 எனில் சராசரியை காண்க. நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிறது திட்ட விலக்கம் சிக்மா 1.2. அடுத்தது மாறுபாட்டு கெழு சிவி 25.6. நமக்கு என்ன தெரியும்? சிக்மா பை எக்ஸ் பார் சிவி சமம் சிக்மா பை எக்ஸ் பார் இன்ட்டு 100%. தட் இம்ப்ளைஸ் தெரிஞ்சதெல்லாம் போடலாம். 25.6 சமம் 1.2 பை எக்ஸ் பார் பெருக்கல் 100%. தட் இஸ், எது தெரியாதோ அது இங்கே வந்துடும். அப்போ எக்ஸ் பார் மேலே ஏறிக்கும். 1.2 பை 25.6 பெருக்கல் 100 சமம், மேலேயும் புள்ளிக்கு இந்த பக்கம் ஒரு நம்பர். அப்போ 12 பை 256 பெருக்கல் 100. 12 256 வகுக்கலாமா? இதை 4ஆல் வகுத்தா 3, இதை 4ஆல் வகுத்தா 4 24, 4 16 சமம் 300 பை 64. மறுபடியும் 4ஆலேயே வகுக்கலாம். 7 28, 20, 5 20. இதை 4ஆல் வகுத்தோம்னா 1 நாள் 4, 4 24. இந்த 75 16ஆல் வகுக்கணும். therefore கூட்டு சராசரி எக்ஸ் பார் சமம் இந்த 75 16ஆல் வகுக்கணும். 75.00 இதெல்லாம் வகுக்கணும். 16 4 16 64 மிச்சம் 1 1. இங்கே புள்ளி வச்சுட்டு ஒரு 0 சேர்த்திக்கலாமா? 110 7 42க்கு 2 மிச்சம் 4, 1 7 7 7 4 11 பக்கமாக வந்துச்சா? 110, இங்கே 112, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ 4.7. இதுதான் கூட்டு சராசரிக்கான விடை. இந்த ஃபார்முலாவில் நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிற 3 மதிப்புகளில் 2 மதிப்புகள் கொடுத்துருப்பாங்க. அதை பிரதியிட்டு மீதி தேவைப்படக்கூடிய ஒரு மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்த கேள்வி, தரவின் சராசரி 25.6, அதன் மாறுபாட்டு கெழு 18.5 எனில் திட்ட விலக்கத்தை காண்க. நம்மக்கிட்ட என்னென்ன இருக்கோ அதை எழுதிக்கலாம். சராசரி எக்ஸ் பார் சமம் 25.6, மாறுபாட்டு கெழு சிவி 18.75. அப்போ திட்ட விலக்கம் வேணும். ஃபார்முலா என்ன? சிவி சமம் சிக்மா பை எக்ஸ் பார் பெருக்கல் 100%. தெரிஞ்ச மதிப்புகளை எல்லாம் பிரதியிடுங்க. சிவி வர இடத்துல
18.75 சமம் சிக்மாவோட மதிப்பு அதுதான் தெரியாது பை எக்ஸ் பாரோட மதிப்பு 25.6 பெருக்கல் 100. தட் இஸ் இதை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கலாம். இது இங்கே போயிருந்து 100 கீழே வந்தது. 18.75 பெருக்கல் 25.6 பை 100 சமம் சிக்மா. இப்போ உட்காந்து பெருக்கணும், அதுதான் முக்கியம். பெருக்கலாம். 1875 பெருக்கல் 256. 6×5 30க்கு 0 மிச்சம் 3. 6×7 42 42 3 45 5 மிச்சம் 4. 6×8 48 48 4 52 2 மிச்சம் 5. 1×6 6 6×5 11. 5×5 25 மிச்சம் 2. 5×7 35 35 2 37க்கு 7 மிச்சம் 3. 8×5 40 40 3 43க்கு 3 மிச்சம் 4. 1×5 5 4 9. 2×5 10க்கு 0 மிச்சம் 1. 2×7 14 14 1 15க்கு 5 மிச்சம் 1. 8×2 16 16 1 17க்கு 7 மிச்சம் 1. 1×2 2 1 3 0. 5×5 10க்கு 0 மிச்சம் 1. 1×7 8 2 10க்கு 0 மிச்சம் 1. 1×5 6 6×4 10க்கு 0 மிச்சம் 1. 1×9 10 10×8 18க்கு 8 மிச்சம் 1 4. இப்போ எவ்வளவு தள்ளி புள்ளி வைக்கணும்? இங்கே புள்ளிக்கு இந்த பக்கம் 2 நம்பர், இங்கே 1 நம்பர், அப்போ 3 நம்பர் தள்ளி புள்ளி வச்சா 480. அப்போ சிக்மா இஸ் ஈக்குவல் டு 480/100. இதுக்கு அடிச்சிடலாம். தட் இஸ் சிக்மா இஸ் ஈக்குவல் டு திட்ட விலக்கம் சமம் 10ஆல் வகுத்தா 4.8. இந்த பெருக்கல் வகுத்தல் கூட்டல் இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் பார்த்து கவனமாக நம்ம செய்யணும். அடுத்த கேள்வி, ஒரு தரவின் சராசரி மற்றும் மாறுபாட்டு கெழு முறையே 15 மற்றும் 48 எனில் அதன் திட்ட விலக்கத்தை காண்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? சராசரி எக்ஸ் பார் 15, மாறுபாட்டு கெழு சிவி 48. திட்ட விலக்கம் கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன தெரியும்? சிவி சமம் சிக்மா பை எக்ஸ் பார் பெருக்கல் 100%. இப்போ தெரிஞ்ச மதிப்புகளை எல்லாம் பகுதியிடுங்க. 48 சமம் சிக்மா வர இடத்துல அதுதான் தெரியாது. இப்போ எக்ஸ் பார் வர இடத்துல 15 பெருக்கல் 100. அப்போ இது மட்டும் இருக்கும். இது இந்த பக்கம் போயிடுச்சுன்னா 48 பெருக்கல் 15/100 சமம் சிக்மா. தட் இஸ் சிக்மா இஸ் ஈக்குவல் டு 48 15ஆல் பெருக்க வேண்டியது தான். 48 பெருக்கல் 15 8×5 40க்கு 0 மிச்சம் 4. 4×5 20 20 4 24. 48 48 2 7 720/100. ஒரு 0 அடிச்சிடலாம். therefore திட்ட விலக்கம் சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா 7.2. இதுதான். அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.